மாவட்டம் பிரம்மதேசம் அருகே தற்காலிக சாலை வெள்ள நீரில் மூழ்கியதில் 10 கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக முருக்கேரியில் இருந்து சொரப்பட்டு கிராமத்திற்கு செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் காயல்மேடு, வங்காரம், தேவனந்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பலத்த காற்று காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் கடலுக்குள் அமைந்துள்ள நவபாஷ்ண நவகிரக கோயிலில் உள்ள நவகிரகங்கள் கடலுக்குள் மூழ்கின. ராமநாதபுரத்தில் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நவபாஷ்ண நவகிரக கோயிலில் உள்ள நவகிரகங்கள் கடலுக்குள் மூழ்கின. தோஷ நிவர்த்திக்காக தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் நவகிரகங்களை தரிசிக்க முடியாமல் நடைமேடையிலேயே வலம் வந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நெல்லை மாவட்ட மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கூட்டப்புலி, பெருமணல், இடிந்தகரை உள்ளிட்ட 9 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 8000 நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று 3வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 1500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கடற்கரையோரத்தில் பத்திரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அடிப்படை வசதிகள் கேட்டு சாலையில் தேங்கிய மழைநீரில் குடித்து கிராம மக்கள் நூதன போராட்டம் மேற்கொண்டனர். லட்சுமி நாயக்கன்பட்டி கிராமத்தில் முறையாக பராமரிக்கப்படாததால் தார் சாலை சேதமடைந்து மண் பாதையாக மாறியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவ்வப்போது தவறி விழுந்து விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டது. சாலையை சீரமைக்க வலியுறுத்தி கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதை கண்டித்து சேரும் சகதியுமாக இருந்த சாலையில் சோப்பு போட்டு குடித்து கிராம மக்கள் நூதன போராட்டம் மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோயிலில் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ராமேஸ்வரம் கோயிலில் 12 தீர்த்தங்களிலும் நீராடுவதை ஐயப்ப பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் வாடை மட்டையில் விளக்கு ஏற்றி கடலில் மிதக்கவிட்டு வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே குடிநீர் பைப்லைன் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொன்னையாற்றிலிருந்து பைப்லைன் மூலம் தண்ணீரை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சேமித்து பில்லாஞ்சி பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 25 நாட்களுக்கு முன்பு குடிநீர் பைப்லைனில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக சாலையில் வெளியேறி வருகிறது. இதையடுத்து நகராட்சி நிர்வாகம் பைப்லைனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தெரு விளக்குகள் எரியாததால் மின்கம்பங்களில் தீப்பந்தம் கட்டி கிராம மக்கள் நடமாடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வேப்பூர் அருகே ரெட்டாக்குறிச்சி ஊராட்சியில் கடந்த 6 மாதங்களாக தெரு விளக்குகள் எரியவில்லை என தெரிகிறது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மின்கம்பங்களில் தீப்பந்தங்கள் கட்டி நடமாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே அலகட்டு மலை கிராமத்தில் விஷப்பாம்பு கடித்ததில் 13 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தோட்டத்தில் கீரை பறித்துக் கொண்டிருந்தபோது கஸ்தூரி என்ற சிறுமியை பாம்பு கடித்தது. தொடர்ந்து கிராம மக்கள் டோலி கட்டி சிறுமியை மலைப்பாதையில் சுமந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சாலை வசதி இல்லாததே சிறுமியின் இறப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டிய மலை கிராம மக்கள் சாலை வசதி உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் ஒற்றை காட்டு யானை உலா வந்த வீடியோ வெளியாகியுள்ளது. மேலூர் ஊராட்சிக்குட்பட்ட கெரடாலியஸ் பகுதியில் இரவு நேரத்தில் ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் புகுந்துள்ளது. திருநாய்கள் யானையை பார்த்து குறைத்தபடி விரட்டத் தொடங்கியதால் அங்கிருந்த கோயிலுக்குள் தஞ்சமடைந்த யானை பின்னர் தேயிலை தோட்டத்திற்குள் சென்று மறைந்தது. ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் மக்காச்சோளம் பயிர்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஏரியூர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். தொடர்ந்து யானைகளை கண்காணித்து காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே ஆதிசக்தி நாடுகாணி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திவான்சா புதூர் கிராமத்தில் உள்ள ஆதிசக்தி நாடுகாணி அம்மன் கோயிலில் சிவதாளங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாத தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டி அகத்தீஸ்வரர் கோயிலில் குவிந்த பக்தர்கள் சிவனை வழிபட்டு சென்றனர். பிரதோஷத்தை ஒட்டி அகத்தீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து நந்தீஸ்வரருக்கு பால், தேன், பன்னீர், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க ஆனந்தவல்லி சபேத அகத்தீஸ்வரர் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் அருகே 9 ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைத்து தம்பதியர் நேர்த்திக்கடன் செலுத்தினர். துடியலூர் பகுதியைச் சேர்ந்த விஷாகா நிரஞ்சன் தம்பதி மௌன சித்தர் அதிசய ஆலயத்தில் வழிபாடு நடத்தி நேர்த்திக்கடன் செலுத்துவதாக வேண்டிக் கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக 9 ஜோடிகளுக்கு தங்கத்தாலி, ரொக்கப்பணம் உள்ளிட்டவற்றை வழங்கி இலவசமாக திருமணம் செய்து வைத்தனர். அதன் பிறகு புதுமண தம்பதிகளுக்கு திருமண விருந்தும் அளிக்கப்பட்டது. விடுமுறை தினத்திலும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என கூறி தரையில் படுத்து அழுத சிறுவனின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கனமழை காரணமாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தார். இந்நிலையில் வாசுதேவநல்லூரைச் சேர்ந்த உமாதேவி என்பவரின் 4 வயது மகன் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என கூறி தரையில் படுத்து உருண்டு அழுதார். இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தஞ்சையில் வெளிநாட்டினர் ஓட்டி வந்த 22 விண்டேஜ் வகை கார்களை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மெர்சிடிஸ், ஆல்பா ரோமியோ உள்ளிட்ட 22 விண்டேஜ் வகை கார்களில் கோவாவில் இருந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்களது பயணத்தை தொடங்கினர். பயணத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் தஞ்சை வந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கார்களை கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கிராம மக்களின் வாழ்வாதாரம், பண்பாடு, கலாச்சாரம் குறித்து அறிந்து கொள்ள கிராமப்புற சாலைகள் வழியாக பயணிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திபபுரம் பகுதியில் கோயில்களில் 50 சிலைகளை திருடிய வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். பார்த்தசாரதி கோயில் மற்றும் பாலதண்டாயுதபாணி கோயிலிலிருந்து 50 சிலைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த புதுக்கடை போலீசார் மரிய சிலுவை என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய ரெஜு என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் தலைமறைவாக உள்ள பிரேம் என்பவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலையில் கிடந்த 2.5 லட்சம் ரூபாயை போலீசாரிடம் ஒப்படைத்த இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தேவம்பாடி பலசு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் பணி நிமித்தமாக பொள்ளாச்சி சென்றுள்ளார். அப்போது சாலையில் கிடந்த 2.5 லட்சம் ரூபாயை பத்திரமாக எடுத்துச் சென்று மேற்கு காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணத்தை தவறவிட்ட ஈஸ்வரமூர்த்தியிடம் ரொக்க பணத்தை ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் எஸ்என் சாவடி அருகே கல்வி கடனை அடைத்த பிறகும் அடமான ஆவணங்களை திருப்பி தராததை கண்டித்து வங்கியை திறக்க விடாமல் மாணவனின் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பி காட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் தனது மகனின் மருத்துவ படிப்பிற்காக வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து 15 லட்சம் ரூபாய் கல்வி கடன் பெற்றார். தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்குள் கல்வி கடன் அடைக்கப்பட்ட பிறகும் வீட்டு பத்திரத்தை தராமல் வங்கி நிர்வாகம் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து மாணவனின் பெற்றோர் வங்கியை திறக்க விடாமல் தர்ணாவில் ஈடுபட்டனர்.
தாம்பரம் அருகே சுரங்கப்பாதையில் நடந்து சென்ற மருத்துவ உதவியாளரை கத்தியால் தாக்கி வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் அவசர உதவிக்காக நிறுத்தப்பட்டுள்ள 108 ஆம்புலன்ஸில் மருத்துவ உதவியாளராக பணிபுரிந்து வரும் தேவா சுரங்கப்பாதையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது அவரை வழிமறித்த மர்ம நபர் கத்தியால் அவரது முகத்தில் வெட்டிவிட்டு செல்போன் மற்றும் பணத்தை பறித்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தாம்பரம் போலீசார் முகமது ஜிம்சர் என்பவரை கைது செய்து 4 செல்போன்களை அவரிடமிருந்து பறிமுதல் செய்தனர். வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதித்த மத்திய அரசை கண்டித்தும் சொத்து வரி உயர்த்திய மாநில அரசை கண்டித்தும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வணிகர் சங்கத்தினர் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையம், கோவை மெயின் ரோடு, மைசூர் ரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் சாலைகளில் மக்கள் கூட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. அத்தியாவசிய தேவைகளான மருந்தகங்கள், பால் பூத்துகள் வழக்கம் போல் திறக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே போலி நகையை அடகு வைத்து மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். பரிசேரியில் சிதம்பரம் என்பவர் நடத்தி வரும் நகை அடகு கடையில் 22 கிராம் போலி நகையை மர்ம நபர் அடகு வைத்து மோசடி செய்துள்ளார். புகாரின் பேரில் கடந்த 2 ஆண்டுகளாக மர்ம நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் ரீதாபுரம் ஒத்தப்பனை விலையில் போலி நகை அடகு வைக்க வந்த கிருஷ்ணகுமார் சிக்கியுள்ளார். விசாரணையில் சிதம்பரம் கடையிலும் அவர் மோசடி செய்தது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. கரம்பக்குடியில் வீடு புகுந்து பெண்களை கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடித்ததாக வாகன சோதனையில் சிக்கிய ராஜசேகர், மகேந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருச்சியில் பதுக்கி வைத்துள்ள நகைகளை எடுத்து தருவதாக போலீசாரை அழைத்து சென்றபோது கரம்பக்குடி அக்னியாறு பாலம் பகுதியில் தப்பித்து ஓட முயன்ற ராஜசேகருக்கு இடதுகால் மற்றும் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். மூரார்பாளையம் கிராமத்தில் கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலில் உதவி ஆய்வாளர் தனசேகர் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வீடு ஒன்றின் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த முகமது அப்தாலி மற்றும் ஜஃப்ருதீன் ஷா ஆகிய 2 பிடித்து விசாரித்துள்ளனர். 150 கிராம் கஞ்சா மற்றும் கஞ்சா செடிகளை விற்பனைக்காக வைத்திருந்த அவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிய சம்பவத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெறவில்லை என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நன்னிலத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை இன்ஸ்டாகிராமில் பழகிய மயிலாடுதுறையைச் சேர்ந்த அபிநாத் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். அபிநாத்துக்கு உடந்தையாக இருந்ததாக அவரது நண்பர்கள் 5 பேரிடமும் விசாரணை நடத்தி விடுவிக்கப்பட்ட நிலையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெறவில்லை என்று மாவட்ட எஸ்பி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் ஏடிஎம் மிஷினை கையால் உடைத்து திருட முயன்றவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருட்டு முயற்சி தொடர்பான எச்சரிக்கை அலாரம் அடித்ததால் கிளை மேலாளர் அளித்த புகாரின் பேரில் அம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிந்து சிசிடிவி காட்சியை கொண்டு விசாரித்துள்ளனர். தொடர்ந்து அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த மணிகண்டனை கைது செய்துள்ளனர். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையொட்டி உதகை, குன்னூர், கேத்தி இடையே சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. டிசம்பர் 28 முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு குன்னூர் முதல் உதகை இடையே காலை, மதியம் நேரத்தில் மலை ரயில் இயக்கப்படும் எனவும், டிசம்பர் 25, 27, 29, 31 ஆகிய தேதிகளில் காலை 9:10 மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கும், டிசம்பர் 26, 28, 30 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி காலை 11:25 மணிக்கு உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும் சிறப்பு மலை ரயில் சேவை இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இறையுமன் துறையில் இருந்து மார்த்தாண்டத்திற்கு சென்ற அரசு பேருந்து மீது பாலமடம் பகுதியில் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் படுகாயமடைந்த பிரஷீப் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் நித்திரவிளை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கார் சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் தடுக்க காரை திருப்பிய போது விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் கார் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.